ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோரா புஜ்ஜி செட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி டோராவோட இமேஜும் அப்புறம் புஜ்ஜியோடது அப்புறம் அதில் வர்ற குள்ளநரி இதை வந்து பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நம்ம பெரிய சைஸ்லேயே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே கலர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோரா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை விட கொஞ்சம் குள்ளநரி சின்னதாக இருக்கணும், புஜ்ஜி வந்து அதை விட சின்னதாக இருக்கணும். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த டோரா இமேஜை ஒரு இன்விடேஷன் கார்ட்லேயோ அல்லது ட்ரெஸ் வாங்கும் போது இருக்கிற அட்டையிலையோ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பிளெயினாக இருக்க அட்டையிலே ஃபஸ்ட்டே கூட வரைஞ்சிக்கலாம், அல்லது இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி கலர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அட்டையில் ஒட்டிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி நம்ம அட்டையில் ஒட்டிட்டு இதே ஷேப்புக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இதோட பின்பக்கம் வந்து பேக்கிங் மெட்டீரியலில் இதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து டோராவை ஒரு பொம்மை மாதிரி கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி வந்து திக்னஸாக இருக்கணும், அதுக்காக இந்த பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி அதை நிறைய டைம்ஸ் வந்து பின்னாடி வைக்கும்போது நல்லா திக்னஸாக சாஃப்டாக அழுத்துற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து பின்னாடி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பேப்பரை நிறைய டைம் ஒட்டி அதையும் கொஞ்சம் திக்னஸாக வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து இதை பின்பக்கம் வந்து ஒயிட் அட்டையிலேயே திருப்பியும் அந்த டோராவோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பின்பக்கம் டோராவோட அந்த டிஷர்ட்டு ட்ரௌசர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கலர் பண்ணி முன்னாடி இருந்த மாதிரியே பின்னாடியும் நம்ம அப்படியே கலர் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதோட சைடில் வந்து அந்த பேக்கிங் ஷீட் தெரியும்ல, அந்த இடத்துல வந்து நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வளைவு வரைக்கும் கட் பண்ணி ஒட்டிட்டு அப்புறமா திருப்பியும் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது டோராவோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டும்போது கரெக்டாக அதில் வந்து ஒட்டிடலாம். ஒரே ஷீட்டாக நீங்கள் அப்படியே ஒட்டினீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பாதியிலே பிரிஞ்சிரும், இல்லை ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ அதனால் தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி டோரா சைடில் ஃபுல்லுமே நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் சைடில் ஃபுல்லுமே செல்லோ டேப் வந்து ஒட்டிட்டேன். இதில் வந்து டோரா மேலேயும் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லுமே கூட நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் ஒரு பொம்மையை பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து டோராவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குள்ளநரியையும் புஜ்ஜியையும் இன்விடேஷன் கார்டில் மட்டும் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இதையுமே இதே மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இதை வந்து நம்ம டோராக்கு பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபோம் ஷீட்லேயும் இதை மாதிரி ரெடி பண்ணலாம், அல்லது நீங்கள் கலர் பேப்பர்லேயும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைடில் வந்து கவர் பண்ணுறதுக்கு அந்த பேக்கோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு சைடில் இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம முதல்ல பேக் எப்படி மடக்கணும் அதே மாதிரி மடக்கிட்டு 2 சைட்லேயும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே ஒட்டியாச்சு. அடுத்து வந்து ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை இந்த மாதிரி வளைச்சி ஒரு சைடில் வந்து ஒட்டிடுங்க. அதில் வந்து மேப் வச்சுருப்பாங்கள்ல டோராக்கு, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். அடியில் ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபோம் ஷீட்லேயே சின்னதாக ஒரு பீஸை சேர்த்து வச்சு அடியிலையும் ஒட்டி அதை கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கோட மேலே வந்து லைட்டாக வளைவாக டிசைனுக்காக கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு டபுள் டேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி ஒட்டிடலாம். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இது நம்ம மேலே ஒட்டும் போது அழகாக பேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபோம் ஷீட்லேயே இந்த மாதிரி நீளமாக 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மடக்கி ஒட்டி பேக்கோட கைப்பிடி மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குட்டியாக டோராக்கு பேக் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோராவோட கையிலேயே இந்த பேக்கை வந்து மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த டோரா வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அழகாக பொம்மை மாதிரி அதோட முதுகில் டோரா பேக் வந்து மாட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையில் வந்து சின்னதாக நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த உள்ளே இருக்க மடிப்பை வந்து மேலே தெரிகிற மாதிரியே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் ஒயிட் கலரில் சின்னதாக கண்ணு மாதிரி பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது மேலே ஒட்டிடலாம். அப்புறம் சின்னதாக வாய் இருக்கிற மாதிரி இதில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து மேப் மாதிரி அந்த பேக்கில் சைடில் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மேப்பை அந்த பேக்கில் வந்து சைடில் வச்சிடலாம். மேலே தூக்குனாப்பில் தெரிகிற மாதிரி அந்த மேப்பை வந்து அதில் வச்சிடலாம்.
அடுத்து வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்க ப்ளைனாக இருக்க அட்டையிலேருந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு 2 பக்கமே ஓப்பன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து கீழே ஒன்று போல் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடுங்க. இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவை. ஸோ ஒரே சைஸில் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதை செலோடேப் யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்க ஓட்டையும் கீழே இருக்கிறதையும் கவர் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இது வந்து பைனாக்குலர் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரெடி பண்ணியிருக்க டோராவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைங்க கையில் வச்சு விளையாடுற மாதிரி வேணும் அப்படின்னா இதிலே கொஞ்சம் பெரிய சைஸாக அட்டை கட் பண்ணி நீங்கள் இதே மெத்தடில் பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 இதுலேயுமே வந்து மேலேயும் கீழேயும் செலோடேப் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் ரோல் ரெடி பண்ணி அந்த 2 பீஸ்க்கும் நடுவுலையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டும்போது அழகாக நம்ம வந்து குட்டியாக ஒரு பைனாக்குலர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம பெரிய சைஸில் ரெடி பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் ரோல் வந்து நடுவில் ஒட்டி அழகாக பெரிய சைஸ்லேயும் பைனாக்குலர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செல்லோ டேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே பாதியாக மடக்கி 2யும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த பீஸை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது அந்த கம் வந்து 2மே உள்ளே போயிடும். ஸோ அதனால் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் வாங்கும்போது பாலித்தீன் பேப்பர் இருக்கும்ல, அதிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நான் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதில் கைப்பிடி மாதிரி வைக்கிறதுக்கு ஃபோம் ஷீட்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து அட்டையிலேருந்து கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெட்டையாக மடக்கி 2 பக்கமும் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. அடுத்து இதை சுற்றிலும் அவுட்லைன் மாதிரி இருக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இதே கலரில் மேலே வந்து கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணும்போது இது வந்து குட்டியாக ஒரு லென்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே டோராவோட பேக்கில் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், குட்டியாக ஒரு லென்ஸ் மாதிரி அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒயிட் கலர் அட்டையில் எல்லோ கலரில் ஸ்டார் மாதிரி வரைஞ்சிருக்கேன். டோராவில் வந்து நிறைய ஸ்டார்ஸ் வரும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம டோராவோட பேக் ரெடி பண்ணோம்ல, அந்த பேக்லேயுமே குட்டியாக கண்ணெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் அட்டையில் வரைஞ்சிருக்கேன். இதை தனியாக கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் வந்து இதை ஒட்டிடலாம். அதில் மேலே புருவம் மாதிரி இருக்கிறதுக்கு, வாய் மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே அழகாக கலர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோராவோட கையில் வந்து பிரேஸ்லெட் போட்டிருப்பா. ஸோ அதுக்கு வந்து நம்ம பாசிலே கூட ரெடி பண்ணலாம். அது வந்து நம்ம பார்பியோட ஜுவல்லரி செட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் வளைவாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பு யூஸ் பண்ணலாம், இல்லை அதே கலர் செல்லோ டேப்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதை வந்து இப்போ டோராவோட கையில் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம டோரா ரெடி பண்ணுறனால கையில் வந்து பிரேஸ்லெட்டை ஈஸியாக கலட்டி மாட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் ஒரே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி அதோட கார்னரை வந்து வளைவாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்றா இதை வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேப்பர் ரோல் வந்து சின்னதாக கட் பண்ணி அதோட மேலே வந்து ஒட்டிடுங்க. அடுத்து மாத்திரை அட்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி சென்டரில் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம அழகாக குட்டியாக கேமரா மாதிரி ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இதை சுற்றி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோராவோட பேகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு குட்டி கேமரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டோரா செட்டுக்காக ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணும்போது குழந்தைங்க கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து டோராவோட பேக்கில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையுமே உள்ளே வச்சு மூடிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோராவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டியாக அந்த பைனாக்குலர் கேமரா லென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு குழந்தைங்க கையில் வச்சு விளையாடுற மாதிரி பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் அதே மெத்தடில் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது வேறு மெத்தடில் வந்து நான் ஆல்ரெடி இந்த 3மே செஞ்சு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். கேம்பிங் செட்டில் வந்து பைனாக்குலர் பெரிய சைஸில் செஞ்சுருக்கேன். அடுத்து கேமராவில் நம்ம அந்த பக்கம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரியே குழந்தைங்க விளையாடக்கூடிய
கேமரா வந்து ஒரு வீடியோவாக செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து லென்ஸ் வந்து சயின்ஸ் லேபு செட்டில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோலாம் செக் பண்ணி இதே மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து ஒரு டோரா செட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த டோரா செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.